திரு ராம்கி, இப்போ பேசப்படும் பேர தொகையின் அடிப்படையில் ஒரு யார் களத்துல சிறப்பா செயலாற்றுறாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இல்லை, பேரம் தொகை அதெல்லாம் கூட்டணிக்கான இந்த மாதிரியான ஒரு வதந்திகள் பேச்சுகளும் இருக்க தான் செய்ய போகுது. ஐபிஎல் வீரர்கள் கூட இவ்வளோலாம் இது இல்லை, 2000 கோடிலாம் பெரிய விஷயம். அதெல்லாம் ஒரு பேசுகிற ஒரு செய்தியாக தான் நம்ம கடந்து வந்தாகணும். அதாவது இப்போ இந்த மாதிரி மையமாக இருப்பவர்கள் கூட ஏதாவது ஒரு பக்கம் இழுத்து தள்ள வேண்டிய அந்த மாதிரியான ஒரு இருதுருவ போட்டி அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது சீமான் போன்றவர்கள் ஒரு விஷயத்த அவங்க சொல்றது ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றத்துக்கு தான். சீமானுக்கே நல்லா தெரியும், ஆட்சி மாற்றத்துக்கு நம்மளால பெரிய அளவு பங்களிக்க முடியாது. அது அரசியல் மாற்றத்துக்கான ஒரு விஷயம். அவர் ஏதோ ஒரு வழிமுறையை சொல்றார், அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஒரு அரசியல் மாற்றத்தை பற்றி பேசுகிறவங்களை நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தள்ளி விட்டு அவங்களுக்கு மீது ஏதாவது ஒரு சாயத்தை பூச இருக்கும். ஆனால் அடிப்படையில் இதுக்காக தான் அந்த மாதிரி சங்கி உடன்பிறப்பு என்பது எல்லாமே ஒரு வெறுப்பு அரசியலோட வாங்குதான். அடிப்படை என்னன்னா, அச்சேதின் என்பதும் விடியல் என்பதும் அச்சேதினுடைய அழகிய தமிழ் வார்த்தை தான் விடியல். ஆக்சுவலாக அதுதான், எல்லாமே ஒன்று தான். அதை நம்ம ஒரு கோஷங்களாக மக்கள் மத்தியில் ஒரு வசீகரமான கோஷங்களாக எடுத்துகிட்டு போய் வெற்றி பெற்ற பிறகு அதை பற்றி கட்சிகள் மறந்து விடுகின்றன. இந்த வார்த்தைகள் மூலமாக ஒரு வெறுப்பு அரசியல் கடத்துகிறாங்க. அவர் தனியாக ஒரு பிளேயராக தனியாக நின்று செயல்படுறார். அவருக்கு அதுக்கான இடம் அவர்கிட்ட இருக்குது, அதை செயல்படலாமே. அவர் எதுக்கு நம்ம எடுத்து அது ஒரு அரசியலாக இதாக ஆக்கணும்? அதுக்கான தேவை அங்கே இருக்கிறது. ஏன்னா அவர் போன்ற அந்த இடத்தை வேற யாரும் நிரப்ப மாட்டாங்க, வேற யாரும் வர மாட்டாங்க. வர்றவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த கட்சிக்கு எதிராக இருக்கேன், இந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு தான் வரவங்க வழியா எல்லா கட்சியையும் எதிர்ப்பேன், எல்லா கட்சியும் சமூகத்தில் இருப்பேன், நான் ஒரு புதிய அரசியலை கட்டமைப்பேங்கிற அது சாத்தியமா இல்லைங்கிற அடுத்த விஷயம். அதை நோக்கி போறேன்னு ஒரு உறுதியை கொடுக்குறாருல்ல, அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகும் தான் நினைக்கிறேன். ஓகே, திரு திராவிட ஜீவா, அப்ப தத்துவமற்ற தலைவர்களால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும், நல்ல அரசியலை உருவாக்க முடியாது அப்படின்றது யாருக்கு பொருந்தும் நினைக்கிறீங்க? அதாவது அது பொதுவாக பேசுனது நிச்சயமாக இது வரவேற்க தகுந்த ஒரு வாசகம் தான். அதாவது ஒரு தத்துவ தலைவர்கள்லாம் நல்ல தொடர்கள் உருவாக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு அவர் விஜயை சொல்லியிருக்கலாம். மேபி நம்ம ஒரு தீர்மானமாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியாது. பட் என்ன அவர் சொல்கிற வார்த்தைகள் பார்க்கும்போது நிச்சயமாக ரசிகர்கள் அப்படின்ற அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் தான் நிச்சயமாக சொல்லியிருக்க முடியும். சீமானெல்லாம் விஜய் தான் சொல்லியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே, இப்போ திரு சீமான் எடுத்திருக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் என்ற அரசியலுக்கான ஒரு வாய்ப்பு என்பது இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சிங்க. ஆனா அதை நோக்கி தன்னுடைய பயணத்துல ஏறுமுகத்துல தான் அவர் சென்றுட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்றாங்க. அது சீமானுக்கு விழுகின்ற வாக்குகள் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய வாக்குகள் தான் என்பதை நம்ம அறுதிட்டு கூற முடியாது. அதிமுகவின் பலவீனம் உள்ளிட்ட பல்வேறு கூறுகள், அரசியல் விமர்சகர் என்று பேசுகின்ற ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்களாம் அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த வேட்பாளர் நிறுத்தலாம், சாதி ரீதியான வாக்குகளை பெறுவதற்காக அந்த மாதிரி சில வேட்பாளர்களாக நிறுத்தலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தேர்தல் அரசியல் என்பது பல்வேறு கூறுகளை அடக்கியது. ஒரே சித்தாந்தத்துக்காக ஒரு வாக்கு அப்படின்னு சொன்னாக்கா பெரியார் ஜெயிச்சிருக்கணும். பெரியார் சொன்னார், வாக்கு வங்கி அரசியல் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பெரியார் தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. வாக்கு வங்கி சித்தாந்தம் என்கிறது ஒரு அரசியலுக்குள்ளே நேரடி தேர்தல் அரசியலில் சித்தாந்தம் மட்டுமே பேசுமானா வராது. அந்த பல்வேறு கூறுகள் இணைவுகள் சில நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியில் இப்போ பிஜேபி ஒரு திமுக கூட்டணி சொன்னால் செயல் திட்டம் போட்டு அந்த குறைந்தபட்ச செயல் திட்ட கூட்டணி போட்டு தான் அது அந்த கூட்டணியை வச்சாங்க. அந்த மாதிரி சில கூறுகள் இருக்குது. அரசியல் என்பது கூறுகள், பல்வேறு கூறுகள் இழைக்கிறது அரசியல். வெறும் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே சீமான வாக்குகள் வாங்கல. அதிமுக பலவீனமாக கூட அது இருக்கலாம், ஒரு வேலை சொல்ல முடியாது. அதிமுக பலவீனத்தை உடச்சி நீங்கள் சீமான வராது. பல்வேறு கட்சிகள் மாறி மாறி போகும்போது சீமான நேரத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் ரீதியாக சீமானுக்கு நீங்கள் எதிர்க்கிறது தான் உண்டு. ஆனால் கூட சீமான் தொடர்ந்து முன்னேறாத விஷயத்தை நம்ம மறுக்க முடியாது. நன்றி. இந்த தலைப்பையொட்டி சமூக வலைதளத்தில் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு மக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். காவியை போட்டு தன்னை சங்கியாக்க முயல்கிறார்கள் என்று சீமான் பேசியிருப்பது ஆதங்கம் என்று 37%, சமாளிப்பு என்று 63% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.